திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு வந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியது பச்சை பொய் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் போது அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் ஒன்று கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. அதில் ஒரு தொகுதி கூட திமுக வெற்றி பெறக்கூடாது. முடியுமா? செய்வீங்களா? என் தம்பிங்க முடிவு பண்ணா அதை யாரால மாற்ற முடியாது. அதை நிர்வாகத்திற்காக பிரிக்க துப்பில்லாத திமுக அரசு ஒரு தனிநபர் ஏழுமலை வஜ்ரவேலுக்காக அவருடைய விருப்பத்திற்காக இந்த மாவட்டத்தை மட்டும் பிரிக்கவில்லை என்றால் இவர்கள் செய்வது நிர்வாகமா அல்லது கட்ட பஞ்சாயத்தா? 10,62,000 கோடி முதலீடு, அதில் 100 விழுக்காடு முதலீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது என்று ஒரு முழு பொய்யை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது நான் எங்க வேணா நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இந்த புத்தகம் போட்ட மாதிரி அதுலயும் உங்க கொஞ்ச நாள்ல கிழிக்க போறேன், பார்த்துட்டு கொண்டு வர போறேன். அதையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அதுல நான் சொல்றேன், அதுல நீங்க சொன்ன முதலீட்டுல வெறும் 10% தான் இங்க வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வந்திருக்கு.